நின்னை சில வரங்கள் கேட்டு அவை நேரே இன்றைக்கு தரும். என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கு. எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் இருக்கா? So, once again, VRS நீலகண்டன்ஜி. ஸோ அவர் எங்க இருந்தாலும் அவரோட வேலையை வந்து சிறப்பாக செய்யறதுல எகைன் எப்பவுமே ஒரு சின்சியர் மேன். ஸோ தேங்க்யூ நீலகண்டன்ஜி, தொடர்ந்து எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்க ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்கு, நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வர 6th அன்னைக்கு வந்து ஒரு அப்பீல். ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லாத்தோட சென்சேஷன் என்ன அப்படின்னா நோட்டீஸ் ஆர்டர்ஸ் தான். ஸோ ஏகப்பட்ட நோட்டீஸ் வந்துச்சு, அதுக்கு ஆர்டரும் வந்துச்சு. ஸோ இந்த ஆர்டரை எதிர்த்து நீங்க அப்பீல் போகணும் அப்படின்னா என்ன பண்ண போகலாம் அப்படிங்கிறத ஒரு 360 டிகிரின்னு வந்து என்னுடைய பாணியில நான் ஒரு செஷன் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பீலோட என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து அப்பீலை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்க்க போறோம். பிளஸ் அப்பீலுக்கு நீங்க என்னென்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வைஸ் செக்ஷனா 171 அப்படிங்கிறதான் ஒரு நம்ம அப்பீல்ல செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத என்டையரா ஃபுல்லாவே தமிழ்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷனா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து வர 6th மார்ச் அன்னைக்கு வந்து என்னுடைய செஷன் நடக்குது. இதுக்குண்டான ஃபீஸ், அமௌண்ட், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு அப்பீல் வந்து ஒரு 360 டிகிரி ப்ராக்டிக்கல் அப்ரோச்சா நம்ம இந்த செஷன் வச்சிருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணனா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ என்னோட ஒவ்வொரு செஷனும் ஒரு டிப்ஸோட தொடங்குறது வழக்கம். நம்ம இன்னைக்கு அதே மாதிரி என்ன டிப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில இருக்கிற ஒரு அட்வான்ஸ் ரூலிங். சார், ஒரு ஜிஎஸ்டியில ஒரு பொருளோட கிளாசிபிகேஷன், இது என்ன டாக்ஸ் ரேட் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இஷ்யூ. HSN கோடு என்ன, அதுக்கு என்ன டாக்ஸ் ரேட் வரும் தான் சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அடுத்து வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷனோ இல்லை ஒரு டாக்ஸ் ரேட் நோட்டிபிகேஷனோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க சார். அந்த டாக்ஸ் வந்து அல்லது அந்த எக்ஸம்ஷன், உதாரணத்துக்கு ஒரு குட்ஸ் ஆப்ரேட்டர் தன் வண்டியை லாரி ஹைக்கு வாடகைக்கு கொடுக்குறார், இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படின்னா நம்ம ஒரு நோட்டிபிகேஷன்ல போய் அந்த சீரியல் நம்பர் இவருக்கு வருமா வராதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5000 பணம் கட்டி எங்ககிட்ட அட்வான்ஸ் ரூலிங்கிற முறையில அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க. நாங்க அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு நாங்க அதுபடி இது வரும் வராது, இல்லை உங்களுக்கு இந்த ஐடிசி கிடைக்கும் கிடைக்காது, இல்லை உங்க ப்ராடக்டோட கிளாசிபிகேஷனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதான் இந்த செக்ஷன் 97 அட்வான்ஸ் ரூல். சரி, இப்போ இதுல ஒரு சில கொஸ்டின் கேட்கறேன், நீங்க சார். ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே இந்த மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட அட்வான்ஸ் ரூலிங்க நீங்க பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு கொஸ்டின், நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம் சார். ஒருத்தர் ஒரு கேண்டீன் ஃபெசிலிட்டி வச்சு நடத்திட்டு இருக்காரு சார். ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஒரு கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கேண்டீனுக்கு வந்து சம் அமௌண்ட் வாங்குறாரு, அந்த ஸ்டாஃபுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சம் சார்ஜஸ் கலெக்ட் பண்றாரு. இதற்கு ஜிஎஸ்டி வருமா வராது சார்? சாட் பாக்ஸ்ல போடலாம் சார் குயிக்கா. ஃபேக்டரி ரன் பண்ணிட ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கு, வர லேபர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாங்க, இது வருமா வராதான்? எஸ், சூப்பர் நாகராஜன் ஜி. ஓகே,
ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து எஸ் சொல்றீங்க இல்லையா சார்? சரி, டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரூலிங் அட்வான்ஸ் ரூலிங் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் த கேண்டீன் ஃபெசிலிட்டி இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ளை. கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது டிபார்ட்மெண்ட்டும் அதே தான் சொல்றாங்க, சப்ளைங்கிறாங்க. இந்த ரெக்கவரி இவங்க கிட்ட ரெக்கவரி பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ரைட், அடுத்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங் பார்க்கணும். சரி சார், இப்போ என்ன பண்றாரு, ஒருத்தர் ஒரு லேடிஸ் தங்குற ஹாஸ்டல் கட்டி வைக்கிறாரு. அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இது நாம வந்து ஒரு லேடிஸ் வந்து தங்குற தானே, வீடு தானே, இதுக்கு வந்து எனக்கு ஜிஎஸ்டி வருமா? நான் வந்து ஆர்சி ஜிஎஸ்டி 20 lakhsக்கு மேல போனா நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு என்ன டாக்ஸ் ரேட் அப்படின்னு இவருக்கு டவுட் வந்துச்சு. ஸோ இவர் அட்வான்ஸ் ரூலிங்க்கு ஃபைல் பண்றாரு. ஸோ இப்போ நீங்களும் பதில் சொல்லலாம். ஒரு ஹாஸ்டல் அகாமடேஷன் வச்சு நடத்துறாங்க, லேடிஸ் ஹாஸ்டல் அகாமடேஷனுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா சார்? எஸ் சார் நோ? சார் பாக்ஸ்ல போடலாம் சார். ராமகுமார் சார் நோ. ஷிவ் திவ்யா அப்ளிகபிள் ஓகே. சத்யா கண்ணன் எஸ் ஓகே. நாகராஜன் சார் வராதுங்கிறாரு. ஓகே, வெரி குட் நாகராஜன் சார். ஜெய் கணேஷ் கே எஸ் ஓகே. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த டவுட்டும் அந்த ஓனருக்கு வந்துடும். அவர் இந்த அட்வான்ஸ் ரூலிங்கை அப்ளை பண்றார். அதுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பண்றது இட் இஸ் நாட் எக்ஸம்ப்டட், ஸோ கண்டிப்பா இதுக்கு டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஹாஸ்டல் வந்து 20 லட்சத்தை தாண்டறப்போ நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கணுங்கிறாங்க. பிளஸ் அதுல கொடுக்குற சாப்பாட்டுக்கு 18% வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ரெண்டாவது அட்வான்ஸ் ரூலிங். ரைட், லாஸ்ட் அட்வான்ஸ் ரூலிங் பார்த்தரலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ் வச்சிருக்காரு. அந்த பஸ்ல என்ன பண்ற, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் போய் கூட்டிட்டு வந்து வீட்டில் போறான். இப்போ உங்க பொண்ணோ பையனோ வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலையில போய் வேன் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அந்த பையனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க. இது மட்டும்தான் பண்றாங்க, மற்ற வேற யாருக்கும் பண்றது இல்லை. சார் நான் இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சு கூட்டிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஆளுக்கு 1000 rupees நான் வாங்குறேன் சார், இதுக்கு ஜிஎஸ்டி வருமானு ஒருத்தருக்கு டவுட். இப்போ உங்ககிட்ட கேட்கல, நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். எஸ் வருமா வராதா சார்? ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வேன்ல போய் வச்சு கூட்டிட்டு போயிட்டு வரோம். அருண் சுந்தரம் சார் நோ. ஓகே, வேற ஏன் வராது, ஏன் நோங்கிறீங்க? ஹவு மெனி சீட்டா சார்? நாகராஜன் சார் ஒரு 10 சீட்டு வச்சுக்கோங்க, இல்லை 14 சீட்டு வச்சுக்கோங்க, இல்லை 5 சீட்டு வச்சுக்கோங்க. நான் கேட்கறது ஜிஎஸ்டி வருமா வராதான்னு கேட்குறேன், பிளாக் டிக்கெட்டுக்காக கேட்கல நாகராஜன் சார். அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற பணம் ஒரு 25 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னு வைங்களேன் வருஷம். இப்போ இவர் இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா வேண்டாமா? ராஜகணபதி எஸ். கணேசன் ஜி எஸ். EC, it is purely for student, not applicable to ODS, which is exempted. So, okay. So, multiple of views, very good. இதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் ரூலிங் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, the activity proposed under the agreement specified there either relating to the education defined as the act and supply of service is exempted as per serial number 66B of notification 12/2017. So 12/2017 சீரியல் நம்பர் 66B இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அல்ல ஸ்டாஃபுக்காகவும் பண்ற பஸ் ஆப்ரேட்டருக்கு உண்டான ஜிஎஸ்டி வராது அப்படின்னு அட்வான்ஸ் ரூலிங் சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒவ்வொரு அட்வான்ஸ் ரூலிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நாம எங்க போய் பார்க்கலாம்னா, இது எல்லாத்தையும் மாசம் மாசம் நாம ஃபைல் பண்ற ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே போய் நீங்க பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? எஸ் ஆர் நோ? நூற்றுக்கணக்கான அட்வான்ஸ் ரூலிங்ஸ் அத்தனையுமே நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே டிபார்ட்மெண்ட் நம்மளுக்காக கொடுத்துருக்கார்கள்.
அதை எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். ஜஸ்ட் உள்ள போறீங்க, சர்வீசஸ் போறீங்க, யூசர் சர்வீசஸ் போறீங்க, கீழே போனீங்க அப்படின்னா சர்ச் அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் ரூலிங்கிற ஒரு மிகப்பெரிய வசதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் வர, அவருக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஹெச்எஸ்என் கோடு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்து அவர் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி அவர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன கிளாரிபிகேஷன் வாங்கியிருக்கார், சரி அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஹெச்எஸ்என் கோட், அதனோட டாக்ஸ் ரேட்டை டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை இதுல போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கான்ஃபிடண்டா சொல்லிடலாம். ஸோ பல்வேறு இஷ்யூஸுக்கும் இந்த ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, உள்ள போறீங்க, சர்ச் அட்வான்ஸ் ரூலிங் கொடுத்தீங்கன்னு சார், இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கி இதுல உங்களுக்கு என்ன வேணும். எனக்கு இப்போ உங்களுக்கு ஒரு இன்புட் டேக்ஸ் சம்பந்தமா டவுட் வரும், ஒரு பிளாக் கிரெடிட் நான் எடுக்கலாமா, ஸோ ஐடிசி எதுக்கு எடுக்கக்கூடாது, பிளாக் கிரெடிட்டை பத்தி எல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கிற அட்வான்ஸ் ரூலிங்கை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தாராளமா ஜஸ்ட் இங்க போய் இந்த மாதிரி பிளாக் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க, உங்களுக்கு நூற்றுக்கணக்கான அட்வான்ஸ் ரூலிங் உங்க போர்ட்டலையே நீங்க எதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனையும் பிடிஎஃப்-ஆவே நம்ம போர்ட்டல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்றீங்க, உள்ள டவுன்லோட் பண்றீங்க, ஓபன் பண்ணி எந்த அட்வான்ஸ் ரூலிங் எந்த ஐடிசியை பிளாக் கிரெடிட்டுக்காக கொடுத்துருக்காங்கிறத பார்த்து ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பக்கா யூஸ்ஃபுல்னா யூஸ்ஃபுல் போடுங்க சார் சேட் பாக்ஸ்ல, இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா ஐ கேன் ரிப்பீட். தேங்க்யூ. ஓகே, திருப்பி நான் ரிப்பீட் பண்ணோம்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இல்ல நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ மேரேஜ், சூப்பர். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கீங்க, ரொம்ப முக்கியம். ரைட், அடுத்து ஒரு டிஜிஐசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2023 வருஷத்துல மட்டும் மொத்தம் 4872 ஜிஎஸ்டி ஏவியேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சார், கண்டுபிடிச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல 43%, அதாவது இந்த 4800ல ஆல்மோஸ்ட் ஒரு 40% கேசஸ் வந்து எதுக்காகனா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து ராங்கா எடுத்ததுக்காகவே மட்டும் 40% கேசஸ் வந்து ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 21% பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க, நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். மூணாவது நான் பேமெண்ட் ஆஃப் ஆர்சிஎம். அதுக்கப்புறம் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் டேக்ஸ், ராங் அவைல்மெண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸம்ஷனே இருக்காது, ஒரு குட்ஸோ சர்வீஸ்க்கோ எக்ஸம்ஷனே இருக்காது, பட் அது எக்ஸம்ஷனை நினைச்சு ட்ரீட் பண்ணி ஃபைல் பண்ண கேசஸ். டேக்ஸ் கலெக்டட் பட் நாட் பெய்ட் டு கவர்மெண்ட்ஸ், ஸோ மற்ற கேசஸ். ஸோ ஒரு ரொம்ப கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை கரெக்டா எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50% போட்டீங்க அப்படின்னா ஒரு 2200 சம்திங் கேசஸ் மட்டுமே இன்புட் டேக்ஸ் சம்பந்தமா மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணி லிட்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ உங்க ஐடிசியில ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்து. ஸோ இப்போ எல்லாரோட ரீசன்ட் சினாரியோ சிஸ்டத்தை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம் உனக்கு சர்வாதி. நெஞ்சி ஆடியோ வருதா சார்? ஆடியோ கேக்குதா சார்? ஆடியோ வருது இல்லையா? அது வர மாட்டேங்குதா? அது இங்க வெளியே வருது, ஒரு நிமிஷம்.
சரி, ரைட், ஓகே. சரி சார், இப்போ லேட்டஸ்டா இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாலு சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க பாலு சார். ஓகே, இந்த மாசத்துல ஒரு 2 சேஞ்சஸ் வந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்வாய்ஸஸோட போர்ட்டலை வந்து டிசைன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா மாத்திருக்காங்க. ரெண்டாவது, நம்ம அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மிக கடுமையாக மாற்றப்படுவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. இந்த 2 அப்டேட்டையும் நம்ம பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துள்ள ரொம்ப முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, ரைட், நார்மலி ஒரு ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணா சார் எத்தனை நாளைக்குள்ள நம்மளுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சார்? மாணிக்கம் முருகப்பன் சார், நான் ஐ கேன் ரிப்பீட் பண்ணேன் சார். சார், ஒரு ஆதார் ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா சர்டிஃபிகேட் எத்தனை நாள்ல கொடுக்கணும் சார்? சோமு 7 days. ரைட், பை ரூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் ஆத்தென்டிகேஷனை நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 7 நாள்ல கொடுக்கணும் தான் சார் ரூலு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டியர் டேக்ஸ் பேயர்ஸ், இன் அக்கார்டன்ஸ் வித் ரூல் நம்பர் 9, இந்த ரூல் நம்பர் 9ல சப் ரூல் 9AA அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் காமன் போர்ட்டல்ல ரிஸ்க் ப்ரொஃபைலா வெரிஃபை ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் செய்திருந்தாலும் அப்படி செஞ்சு அது சக்சஸ் ஆயிருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு 30 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஸோ ரூல் 9AA சப் ரூல் படி நீங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் செஞ்சு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் வந்திருந்தாலும், ஆதார் ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் வந்திருந்தாலும், இந்த ரூல் 9A படி நீங்க ரிஸ்க் ப்ரொஃபைலா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை உங்க இடத்துக்கு வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண பிறகுதான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்படும். அதற்கு 30 நாட்கள் டைம் ஆகும். அப்படி 30 நாள் டைம் ஆகிறதையும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ரூல் சப் ரூல் 9AA படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஆன்லைன் ட்ராக்கிங்கை நீங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். சிம்பிளா புரிஞ்சுக்கீங்க. உங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் சக்சஸ் ஆயிருது. ஸோ 7 நாள்ல கொடுக்கணும். ஃபெயில்ட் ஆனா 30 நாள் டைம் இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி 7 நாள்ல கொடுக்க வேண்டிய உங்க ரிஜிஸ்ட்ரேஷனை ரிஸ்க் பேஸ்டு டேட்டா அனலைஸ் படி உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இனிமேல் உங்க இடத்துக்கு வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணப்படும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் 30 நாட்கள் டைம் கழிச்சு தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தரப்படும். ஆல்ரெடி இந்த ரூல் 9AA அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் புரோட்டோகால்லாம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க ட்ராக் பண்ற ஃபெசிலிட்டிஸை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நியூ அமெண்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை தக்க வச்சுக்கோங்க. இனிமேல் புது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது ரூல் 9AA படி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஸ்க் ப்ரொஃபைலா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டியை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்வாய்ஸ் சேஞ்சஸ். சொந்த காசுல சூனிய ரைட், ஸோ உங்க போர்ட்டல் நார்மலா நீங்க யூஸ் பண்ற போர்ட்டல்லையே ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா ரீடிசைன் ரீவேம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நீட். நாங்க நிறைய வந்த அன்னைக்கே நாங்க வந்து இதுக்கு உண்டான இதை கொடுத்துருந்தோம், டெக்னிக்கல் டீம் கொடுத்துருந்தோம். அந்த ஆப்ஷனை இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தரோட பேன் நம்பரையோ இல்ல ஜிஎஸ்டி நம்பரையோ வச்சு அவர் இன்வாய்ஸ் போட வேண்டுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு இன்வாய்ஸ் என்வாயர்மெண்ட் ஸ்டேட்டஸை பேன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5 ஸ்டேட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா ஒரு ஸ்டேட்ல மட்டும் டர்ன் ஓவர் பண்ணியிருப்பார். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எடுத்திருப்பார். கர்நாடகால ஒரு சும்மா சாதாரண ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து மறந்துருப்பார். ஆனா அதுல ஒரு 1000 ரூபாய்க்கு பில் போடனாலும் அவர் இன்வாய்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஜிஎஸ்டி நம்பர் வச்சுதான் அவர் பார்த்திருப்பார், நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சிருப்பார். அப்படி இல்லாம ஒரு பேன் நம்பர் கிடைச்சாலே போதும் சார். அந்த பேன் நம்பரை நீங்க போட்டீங்க அப்படின்னா அவருடைய இன்வாய்ஸ் போட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். சரி சார், நான் இதை பார்க்கணுமான்னு கேட்டா
கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, ரூல் 48(5). இந்த ரூல் 48(5) என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் இன்வாய்ஸ் போடணுமோ அவங்க போடல அப்படின்னா இந்த மேனர்ல போடாம எனி அதர் மேனர் ஸ்பெசிஃபைட் தி செட்ஸ் ஆஃப் ரூல் ஷால் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 48(5) நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2017 இருந்து மார்ச் 23 வரைக்கும் ஏதாவது ஒரு வருடத்துல ஒருவருடைய டர்ன் ஓவர் 5 கோடியை தாண்டி இருக்கும் பொழுது கட்டாயம் அவர் இன்வாய்ஸ் போட வேண்டும்ங்கிற நோட்டிபிகேஷன் வந்து 1 ஆகஸ்ட் 2023 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ 1/8/2023 இருந்து அதுக்கு முந்தின வருஷத்துல யாரெல்லாம் 5 crores தாண்டிப்பாங்களோ அவங்க எல்லாம் இன்வாய்ஸ் போட்டா மட்டுமே உங்களுக்கு 23-24 நீங்க எடுத்த ஐடிசி எல்லாமே எலிஜிபிள். இருபத்தி 17 to 23 ஏதாவது ஒரு வருடத்தில் 5 கோடியை தாண்டி இருக்கும் பொழுது அவர்கள் கட்டாயம் இன்வாய்ஸ் போட வேண்டும். அப்படி போடாமல் கொடுக்கப்படும் இன்வாய்ஸ் 2Bயில் வந்திருந்தாலும் நீங்கள் இன்புட் எடுக்க முடியாது. சார் உங்ககிட்ட ஒரு 100 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, 100 கிளைண்ட்ஸோட சப்ளையர்ஸ் ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த 200 பேரும் ஏதாவது ஒரு வருஷத்துல எலிஜிபிள் ஆகி அவங்களுக்கு இன்வாய்ஸ் எனேபிள்மெண்ட் 23-24 வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது கட்டாயம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க எடுத்த ஐடிசியை ரிவர்சல் செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்படலாம். ஸோ எத்தனை பேர் உங்க சப்ளையரோட எல்லா இன்வாய்ஸ் எனேபிள்மெண்ட்டையும் செக் பண்ணிட்டீங்க சார்? சேட் பாக்ஸ்ல எஸ் சார் நோ போகும். தினேஷன்ஜி எல்லாரோட இன்வாய்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டீங்களா? நீங்க 2Bல எடுத்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்க சப்ளையர் எல்லாமே இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அலைன்மெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத எல்லா கேஸையும் பார்த்துட்டீங்களா? நாகராஜன், மணிகண்டன், சூப்பர். ப்ராசஸ் 2 எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்க தேர்ந்து. சரி, இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் பாருங்க. உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா ஈஸியாக அதை ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா உங்களுடைய டோட்டல் சப்ளையரோட பேன் நம்பர் மட்டும் ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னு பார்க்குறேன். இல்லை ஜிஎஸ்டி நம்பர் கூட ஈஸியாக எடுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரா தான் நம்மளுடைய ரிட்டர்ன் டேஷ்போர்டு இருக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், ஸோ ஆகஸ்ட்லேருந்து வரதுனால செப்டம்பர் குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி 2Bன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். மந்த்லி 2Bன்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் குவார்ட்டர்லி 2Bன்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் சப்ளையர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல 100ன்னு கொடுத்தீங்கன்னா சார் உங்களுடைய டோட்டல் சப்ளையரோட டோட்டல் லிஸ்ட் வந்துடும் சார். ஸோ இது ஒரு பெரிய கிளைண்ட், இதுக்கு கிட்டத்தட்ட 300-400 பேர் இருக்காங்க. உங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் போய் இதை அப்படியே காப்பி பண்ணி இப்படி எக்ஸல் ஷீட்ல போட்டீங்கன்னா சார் ஸோ இங்க வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் டோட்டல் சப்ளையர் லிஸ்ட் வந்துடும் சார். ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்க அழகா ஈஸியா அவங்க இன்வாய்ஸ் எலிமெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ ஐ எம் ரிப்பீட், கொஞ்சம் தயவுசெய்து யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் எனேபிள்மெண்ட் இருக்கோ அவங்களோட எல்லா சப்ளையரோட லிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள். ஸோ இது எங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் போர்ட்டல்ல ரைட் சைட்ல இன்வாய்ஸிங் இருக்கும், அதுக்குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சர்வீசஸ் செக் எனேபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுல எல்லாமே நீங்க பாத்துக்கலாம்.
ரைட். அடுத்து ரொம்ப அடுத்து ஒரு நோட்டீசஸ் செக்ஷன் 16(2)B. யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ஆல்ரெடி போன கிளாஸ்ல இது ரைட்டா எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப டேஞ்சர். இப்போதான் இதுக்குண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 16(2)B என்ன அப்படின்னா ஆக்சுவலி குட்ஸ் ரிசீவ் இல்லையா. ஸோ நீங்க 2Bல ஐடிசி வந்திருந்தாலும் அவங்க இன்வாய்ஸ் போட்டிருங்களா இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது 2Bல ஐடிசி வந்திருந்தாலும் அவர் இவே பில் போட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதும் அடுத்த கண்டிஷன். இதை பார்க்கலினாலும் உங்களுக்கு லிட்டிகேஷன் ஸ்டார்டட். இப்போ ஏகப்பட்ட நோட்டீசஸ் வந்து எங்க திருப்பூர்ல இருந்து கூட பெரிய கேஸ்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ சிம்பிளா ஒரே நோட்டீஸ், நீங்க போட்ட இன்வேர்டு சப்ளைக்கும் உங்களுடைய இன்வேர்டு இவே பில்லோ அல்லது அவுட்வேர்டு சப்ளைக்கும் அவுட்வேர்டு இவே பில்லும் இல்லாதனால கேஷ் குட்ஸ் நாட் ரிசீவ்ட் ஆஸ் பர் 16(2)B. ஸோ உங்க ஐடிசியை ரிவர்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சிம்பிளா நோட்டீஸ் வந்துடும். ஸோ தயவுசெய்து உங்களுடைய இன்வாய்ஸ் மட்டும் இல்லாம மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸுக்கு கண்டிப்பா இவே பில், வேற குட்ஸ் ரிசீவ்டு நோட்டு, வேற அடிஷ்னல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ், வேபிஸ் ரிசிப்ட், பேக்கிங் ஸ்லிப்பு வித் டெலிவரி சலான்ஸ், இன்வேர்ட் ரிஜிஸ்டர்ஸ், பிசிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டிப்பா ப்ரூவ் பண்ற ஏதோ ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு 1 lakh மேல, அதர் ஸ்டேட் இருந்தா 50,000க்கு மேல இருக்கிறப்போ கண்டிப்பா இருந்தாதான் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள். இல்லை அப்படின்னா எனி டைம் நீங்க நோட்டீஸை ஃபேஸ் பண்ணலாம். ரைட். அடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் 22 பிப்ரவரி அன்னைக்கு கொடுத்தாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 6/2024. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் படி ஆர்பிஐயோட கிரெடிட் கண்ட்ரோல்ல நம்மளுடைய கன்சர்ன் பேஸ்ல உள்ள கொடுத்துட போறாங்க. ஸோ ஒரு ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி கிரெடிட் அக்குமுலேட்டர்ல வந்திருந்தாங்க. இப்போ தெர் ஆர் ஃபினான்சியர்ஸ் நம்மளுடைய டேட்டாஸை வந்து ஃபினான்சியல் அனலைசர்ஸுக்கும் மற்ற ஆர்பிஐயோட ஃபினான்சியல் பர்பஸ்க்காகவும் இந்த பப்ளிக் டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். அடுத்து எப்படி 16(2)B பார்த்தோமோ இப்போ அடுத்து 16(2)C வந்து ஏகப்பட்ட நோட்டீசஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. சாட் பாக்ஸ்ல ஏதாவது சொல்லலாம் சார்? 16(2)C என்ன சார்? பேமெண்ட் 180 days. ஓகே, வேற எஸ் சிவகுமார்ஜி அதே தான். ஸோ உங்களுடைய சப்ளையர் அவருடைய 3Bயை ஃபைல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ 18, 19, 19, 20 எல்லாத்துக்கும் இந்த நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்க சப்ளையர்ஸ் GSTR 1 ஃபைல் பண்ணியிருக்கார், பட் 3Bயை ஃபைல் பண்ணதுனால அந்த டேக்ஸ் ஃபுல்லா கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ செக்ஷன் 16ல ஒன் ஆஃப் த முக்கியமான கண்டிஷன் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் பெய்டு டு கவர்மெண்ட். நீங்க சப்ளைக்கு உண்டான டேக்ஸை அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கணும். அது கேஷாவோ இல்லை கிரெடிட் லெஜரா கட்டியிருக்கணும் தான் இந்த 16(2) சொல்லுது. ஸோ இதை வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து போட்டு இப்போ அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்காக ஒரு ரிட் பெட்டிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்மளுக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு எகைன்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியா கேட்டு ஆல்ரெடி 16(4) பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் முடிஞ்ச பிறகு நம்ம ஐடிசி எடுக்கிற கேஸ்லாம் அதே மாதிரி இந்த 16(2)C ஏன் அப்படின்னா ஒருத்தர் நம்மளுடைய சப்ளையர் டாக்ஸை கட்டிட்டாரா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் 3B பண்ணிட்டாரா இல்லையான்னு பார்க்கலாமே தவிர அவர் டாக்ஸை கட்டிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கிற மெக்கானிசம் தெர் இஸ் நோ மெக்கானிசம். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து SLP-யா கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு ஃபைல் பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட். ரைட். அடுத்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். நிறைய பேர் இந்த மாதிரி தப்பா ஒரு சிலர் பண்ணியிருக்காரலாம். மதுரையில கூட ஒரு ஆடிட்டரை கூப்பிட்டு சொன்னார். என்னன்னா சார் எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாசம் 3B ஃபைல் பண்றப்போ இந்த நில் 3B அப்படின்னு கேட்கற இடத்துல எஸ் கொடுத்து நிறைய பேர் ஃபைல் பண்ணிட்டாங்க சார்.
அப்படி பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட். போன வாரம் ஃபுல்லா இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சென்சேஷனல் ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஆனரபிள் சென்னை ஹைகோர்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சண்முகா ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு மாசமும் 3B ஃபைல் பண்றப்போ இந்த இடத்துல நோ கொடுக்குற பொதுவா எஸ்ன்னு கொடுத்து அவருடைய 3B ஃபைல் பண்ணிட்டார். பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபைல்டு நில் ரிட்டர்ன் இந்த 3B பை மிஸ்டேக். பட் அவரோட எல்லா ஐடிசியும் 2Aல வந்திருக்கு. 9 ஃபைல் பண்றப்போ கரெக்டா அந்த டேபிள் 6ல அவரோட ஐடிசியை போட்டு ஃபில்அப் பண்ணிட்டார். பட் 3Bல அந்த ஐடிசி எடுக்காத காரணத்தினால அந்த சிடிஓ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் எடுத்த ஐடிசி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி டிமாண்ட் நோட்டீஸை போட்டுட்டார். ஸோ ஒரு 7 லட்சம் அவருடைய ஐடிசி பிளஸ் அதுக்கு உண்டான 7 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் 14 லட்சம் ரூபாய் போட்டு இவருக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்காக ஃபைல் பண்ணிட்டேன், அந்த டெக்னிக்கல் மிஸ்டேக்காக என்னுடைய ஐடிசியை நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார். ஸோ இப்போ இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 2Aல அந்த பில்ஸ் வந்திருக்கு, பிளஸ் GSTR 9லயே அதை காமிச்சு எடுத்திருக்கார். இந்த ரீசனுக்காக ஒரு 3Bல வராத காரணத்துக்காக மட்டும் நீங்க வந்து அவருடைய ஐடிசியை ஃபீல் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸலண்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பியும் இந்த பெட்டிஷனர் பர்மிட்டட் டு பிளேஸ் ஆல் டாக்குமெண்ட்ஸ் பர்டெண்டிங் டு த ஐடிசி கிளைம். ஸோ ஒரு வருஷம் அவர் இதெல்லாம் ஐடிசி எடுத்த அந்த பில் காப்பி, இன்வாய்ஸ் காப்பி, EVA பில்லு, பேங்க் பேமெண்ட்ஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட முன்னாடி காமிச்சு 2 வாரத்துக்குள்ள காமிச்சு இந்த ஆர்டர் வந்த தேதியில 2 வாரத்துக்குள்ள வச்சு அந்த ஆஃபீஸர் திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த இஷ்யூவை சரி பண்ணி ஃப்ரெஷ்ஷா அசஸ்மெண்ட் ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட். நீங்க யாராவது ஒரு வருஷத்துல 18, 19, 20 3B ஃபைல் பண்றப்போ இந்த மாதிரி ஐடிசி எடுக்காம நில்லுன்னு ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, பட் ஆனுவல் ரிட்டர்னை கரெக்டா ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிசி கிடைக்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் சண்முகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் சென்னை ஹைகோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கேன் வின் த ஜட்ஜ்மெண்ட். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க IGST கிரெடிட்டை உங்களுடைய 3Bல போட்டிருக்கீங்க, ஆனா உங்களுடைய 2Bல வந்த IGST விட நீங்க 3Bல கிளைம் பண்ணது கம்மியா இருக்கு சார். 74,16,174 ரூபா 2Bல IGST கிரெடிட் வந்திருக்கு சார். ஆனா அவர் 3Bல கிளைம் பண்ணது பாத்தீங்கன்னா 70,99,090 ரூபா. இப்படி செய்யலாமா? சார் பாக்ஸ்ல சொல்லலாம் சார். ஒரு 2Bல வந்த IGST விட 3Bல அவர் கம்மியா எடுக்கலாமா? அருள்சுந்தரம் சார் எஸ்ங்கிறாரு. ராஜகோபால் எஸ். Canada Ilango, yes, it is dependent on eligibility. சார் நல்லா கவனிச்சுக்கீங்க. 3Bல ஃபர்ஸ்ட் காலம் வந்து 4A அப்படிங்கிற உங்களுடைய கிராஸ் ஐடிசி காலம். இந்த கிராஸ் ஐடிசி காலத்துல எக்காரணத்தை கொண்டும் 2Bல என்ன வருதோ அது அப்படியே நீங்க இங்க பஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வேணா இருக்கலாமே தவிர அதை விட கம்மியா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சர்க்குலர் இதுக்காகவே கொடுக்கப்பட்ட சர்க்குலர். அந்த சர்க்குலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எதா இருந்தாலும் கிராஸ் ஐடிசி எடுத்து உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ரிவர்சல்ல தான் பண்ணணும், நீங்க இங்கேயே டைரக்டா மைனஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எங்களுடைய ஐடிசி லிமிகேஷன்னா வந்து இது எகைன்ஸ்டா இருக்கு. ஸோ 4A ஃபைல உங்களுடைய ஐடிசி என்னைக்கும் கிராஸா தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி எங்களுடைய IGST செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து இஷ்யூ வர்றதுனால நீங்க இந்த மாதிரி கழிச்சிட்டு நெட்டா கிராஸ் ஐடிசில காமிச்சது தப்பு. ஸோ உங்களுக்கு நான் ஏன்
25,000 50,000 பெனால்டி போடக்கூடாதுன்னு சொல்லி ஆபீசர் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஸ்டில் நிறைய பேர் வந்து நீங்க இங்கேயே போய் இந்த 4A5 இங்கேயே போய் மைனஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. பர்டிகுலரா ஐஜிஎஸ்டியை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. என்ன 2B வந்திருக்கோ அதை அப்படியே இங்கே கிராஸா போட்டுட்டு ரிவர்சல் மெக்கானிசம் மட்டும் ஃபாலோ ரைட். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கரெக்டா இயர் எண்டிங்ல இருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில டாக்ஸை நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாம். ரைட். ஸோ உங்களுடைய டர்ன் ஓவர் ரீகன்சிலேஷன் 23-24 டர்ன் ஓவர் ரீகன்சிலேஷன் பக்காவா எடுத்து 1 versus 3B செக் பண்ணிக்கிங்க. ப்ரொவிஷன்ஸ், இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் போட வேண்டியிருக்கோ அதை மறக்காம போட்டுருங்க. இப்பவே உங்களுடைய எல்லா ஏஏஎஸ் டிஏஎஸ் டவுன்லோட் பண்ணிருங்க. அதை 23-24 ஏஏஎஸ் இப்பவே வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எதெல்லாம் அதுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடா டேலி பண்ணிருக்கீங்க, டிஏஎஸ்ல எதெல்லாம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காமிச்சிருக்கீங்க காமிக்கணும்னு பாத்துருங்க. பக்காவா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்டேட் பண்ணி ரீகன்சில் பண்ணிக்கிங்க. 43BH நாடே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்போ வரும்னு தெரியல. ஸோ வந்தா வருதோ இல்லையோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஏப்ரல் 23 இந்த தேதி வரைக்கும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை எடுத்து கரெக்டா ரீகன்சில் பண்ணி சேல்ஸோ இல்லை பர்ச்சேஸோ அதை டேலி பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நோ சஸ்பென்ஸ் இந்த மாசத்துல இருக்கக்கூடாது. அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இந்த லெட்ஜர் ஸ்கூட்டி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ஃபைனல் பண்ண முடியும். கிளியரா கிரெடிட்ல டெபிட்ல கிரெடிட், பேமெண்ட்ஸ் கொடுத்தது, அட்வான்ஸ் வந்தது, இன்வாய்ஸ் போடாம இருக்கிறது, இல்ல அட்வான்ஸ் மட்டும் வாங்கினதுன்னு உங்களுடைய எல்லா லெட்ஜர் ஸ்கூட்னியும் இப்போ ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அந்த இன்வாய்ஸை போட்டு நீங்க டேலி பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் அவுட்புட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓப்பனிங் வச்சு ஐடிசி அப்படியே வச்சிருந்தீங்க, இல்ல மாசம் மாசம் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாம இருந்தீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்குங்க. இப்பவே அக்கௌண்ட்ஸ்ல போய் டெப்ரிசியேஷன் போட்டு வச்சிருங்க. அப்பதான் அந்த ஐடிசி எடுத்திருக்கோமா இல்லையாங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். P&L ஷேரிங் ரேஷியோ பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த 43BH உண்டான டிஸ்அலவுன்ஸ் வர்றப்போ உங்க ப்ராஃபிட் இப்பவே ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஸோ அதை இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்புறம் எல்லாமே வெறும் கரண்ட் அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா எஸ்பி அக்கௌண்ட்டையும் தயவுசெய்து இப்பவே கேட்டு வாங்கிட்டு அதுல அந்த ஜிபே டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்களா இல்ல அது உங்க டர்ன் ஓவரோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணிக்கிங்க. சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். பட் ஒரு சிலர் வந்து ஸ்டில் அவங்க லாரி, காரோ இல்ல அசட்டோ எதை வித்திருந்தாலும் அது இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஒரு தடவை கன்ஃபார்மா கேட்டு வாங்கி பண்ணிக்கிங்க. உங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் ரிலேட்டட் பேமெண்ட்ஸை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. எல்யூடி. ஸோ வர 23-24 எல்யூடி வர 31 க்ளோஸ் ஆகுது. ஸோ 1ஆம் தேதிக்கு மேல மறக்காம எடுக்கணும். ஸோ நீங்க அப்பவே இப்போ போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் ஜிடிஏ கிளைண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்களோட ஃபார்வேர்டிங் சார்ஜஸ்க்கு புதுசா போறதா இருந்தா அனெக்சர் 5யும் திருப்பியும் ஆர்சிஎம் போறதா இருந்தா அனெக்சர் 6யும் வர 31ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ அதை மறக்காம ஃபைல் பண்ணிருங்க. காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டர்ன் ஓவர் 1.5 crore தாண்டிடுச்சா இல்லையா அப்படின்னு பாத்துக்கீங்க. ஏதாவது இன்டர்ஸ்டேட்டுக்கு ஈவர் பில் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், யாரோட டர்ன் ஓவர் 4.4 வந்திருக்கோ இல்ல 4.90 வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1.4 இன்வாய்ஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ டர்ன் ஓவர் இந்த 4 crores மேல இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாத்தோட டர்ன் ஓவரையும் செக் பண்ணிக்கிங்க. லிமிட் மார்ச்சுக்குள்ள தாண்டிடுச்சு அப்படின்னா 1st ஏப்ரல் போறதுக்கான ப்ரிகாஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. பேமெண்ட் 180 days ஏப்ரல் டு இந்த டேட் வரைக்கும் கரெக்டாக கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிங்க. இந்த ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் லிஸ்ட்டை எடுத்து மிஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிங்க. ஜிஎஸ்டி, டிடிஎஸ், டிசிஎஸ், ரீகன்ஸ் இது ரொம்ப முக்கியம் சார். ஸோ யாரெல்லாம் இ-காமர்ஸ் பண்றீங்க, யாரெல்லாம் கவர்மெண்ட்ஸ் பண்றீங்களோ அவங்களோட டிடிஎஸ் லிஸ்ட்டை இப்பவே போய் எடுத்து பக்காவா ஏப்ரல் 23 ஜனவரி 24 வரைக்கும் அந்த லிஸ்ட்டை எடுத்து அதுல வந்திருக்கிற டர்ன் ஓவரும் நீங்க சேல்ஸ்ல காமிச்சிருக்கிற டர்ன் ஓவரும் டேலி ஆயிருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணிக்கோங்க. அப்படி கம்மியா இருந்ததுன்னா என்ன ரீசன் பார்த்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளாக்டு கிரெடிட். ஸோ ஏகப்பட்ட நோட்டீசஸ் 17/5 வருது. ஸோ டோட்டலா சப்ளையர் லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க.
உங்க சப்ளை லிஸ்ட்ல என்ன ஐட்டத்துக்காக நம்ம ரிவர்சல் பண்ணணும், பண்ணியிருக்கோமா இல்லையா செக் பண்ணிக்கிங்க. ஆர்சிஎம் பேமெண்ட் செக் பண்ணிக்கிங்க. பிபி நான் ஃபைலிங் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஸோ ஏப்ரல் 23 ஒரு ஐடிசி எடுத்திருப்பீங்க. பட் அவர் அந்த மாதம் 3B ஃபைல் பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ அதுக்கு அடுத்த எல்லா மாதம் அவரால் ஜிஎஸ்டிஆர் 1 டாப் ஃபைல் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதில் ஒரு 1,00,000 ஐடிசி எடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டோட திருப்பி கட்டணும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். பிபி நான் ஃபைலிங் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்ஸில் போட்ட டெபிட் நோட்டும் ஜிஎஸ்டியில் வந்த கிரெடிட் நோட்டையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போவே பண்ணிக்கிங்க. ஏன்னா 31 மார்ச் டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட்ஸ் புக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய்க்கிங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ஸில் டெபிட் நோட்னு வச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுங்க. அதில் ஒரு 50 இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டியில் வந்த கிரெடிட் நோட் 50னா ஓகே. இல்லை இதை விட கம்மியாக இருந்தாலோ இல்லை இதை விட ஜாஸ்தி இருந்தாலோ இந்த ரெண்டையும் ரீகன்சல் இப்போவே பண்ணிட்டு என்ன வருதோ பண்ணிக்கிங்க. யாருக்கெல்லாம் B2C சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு சஸ்பெண்டடா இருக்கும், திருப்பி அவங்க ஆக்டிவ் பண்ணியிருப்பாங்க, திருப்பியும் அமௌண்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு B2C சேல்ஸை ஒரு ரீவெரிஃபை பண்ணிக்கிங்க. அட்வான்ஸுக்கு சர்வீசஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. வேஸ்ட் சேல்ஸும் கிராஃப்ட் சேல்ஸும் இப்போவே ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கு உண்டான ஒரு என்ட்ரி பேசி வச்சிருங்க. 42, 43 ரிவர்சல் 2B மிஸ் மேட்சை ஒரு கிராஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸ் கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் உள்ள போனீங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுல 1 vs 3B பார்த்துருங்க, 3B vs 2B மிஸ்ஸேஸ் பார்த்துருங்க. ஸோ ஒரு 10,000 மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட்ஸ் ஏதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக வாங்காமல் இருக்கிறீங்களா, இன்வென்டா இருக்கும் இல்லை எக்ஸ்போர்ட்டா இருக்கும், ஒரு புது கேஸா வந்திருக்கும், ஃபைல் பண்ணியிருக்கீங்க பட் அவங்களுக்கு ரீஃபண்டே அப்ளை பண்ணாமல் இருக்கும், அது எதா இருக்கான்னு பார்த்துக்கீங்க. கேஷ் லெஜர்ல நிறைய பேலன்ஸ் இருக்குது, நீங்க ரீஃபண்ட் வேணா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். டிடிஎஸ் டிசிஎஸ் ரீஃபண்ட் வாங்காமல் இருந்தாலும் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. HSN டேக்ஸ் ரோட்டை ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சா கூட தப்பிச்சுக்கலாம். ஸோ அவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறோட நீங்களா உங்களோட ப்ராடக்டோட டவுட் இருக்கிற ப்ராடக்டோட HSN சர்ச் பண்ணி டேக்ஸ் ரேட் ரெடி பண்ணிக்கிங்க. சப்ளையர் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் பர்டிகுலர்ஸ் இந்த பிளாக் கிரெடிட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஜாப் ஒர்க் பார்ட்டியாக இருந்தால் ITC 04 ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. பர்ச்சேஸ் பில் இஸ் ரீவேபிள் ரெக்கார்ட்ஸ், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு குவிக்கா இந்த மார்ச் எண்டிங்ல நீங்க செய்ய வேண்டிய டாக்ஸஸ். ஸோ எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த நீல என்ன சாருக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். ஒரு நிமிஷம்.